ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதங்க விட்டுருவோம். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுத்து போட்டு நல்லா கிளறிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணணுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி கூட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதுனால இன்னுமே நம்ம வெண்டைக்காய் மண்டி டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னா, மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் சேம் குவான்டிட்டி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வதங்க விட்டுறலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நான் புளி ஊற வச்சுருந்தேங்க. அந்த புளி தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும். நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் புளிமண்டி ரெடிங்க.